Good morning students, I am Jayaraman from Trinity Academy, Zoology Master. Now we are going to discuss about chapter 3, Reproductive Health. This is a continuation of reproductive health. This chapter, Medical Termination of Pregnancy or MTP, Medical Termination of Pregnancy or MTP. So, medical method of abortion is a voluntary or intentional termination. Intentional termination. Medical method of abortion. இந்த MTP அப்படிங்கிறது குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த MTP பண்ணிக்கலாம். குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த MTP பண்ண முடியும். அதை தான் சொல்றாங்க மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் இஸ் ஏ வாலண்டரி ஆர் இன்டென்ஷனல் டெர்மினேஷன். வேணும்னே பண்ணிக்கிறது, அவங்களே தானே முன்வந்து இந்த அபார்ஷனை பண்ணிக்கிறது. தற்காலிகமாக குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணும்னே அவங்க விருப்பப்படி இந்த அபார்ஷனை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் இஸ் ஏ வாலண்டரி ஆர் இன்டென்ஷனல் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? Intentional termination of pregnancy in a non-surgical or non-invasive way. இது எப்படின்னா, இது சர்ஜிக்கல் பண்ணக்கூடிய மெத்தட் இல்லை. இதில் வந்து சர்ஜிக்கல் பண்ண மாட்டாங்க, அதாவது ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் நான் சர்ஜிக்கல் ஆர் நான் இன்வாசிவ். நான் இன்வாசிவ்னா எந்த கருவிகளும் உள்ளுக்குள்ளார நுழைச்சி அபார்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், நான் இன்வாசிவ் வே அப்படின்னு சொல்றோம். ஏர்லி மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் அப் டு 12 வீக்ஸ். இப்போ அபார்ஷன் அவங்க விருப்பப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே பண்ணிக்கணும். இந்த அபார்ஷன் என்ன பண்ணணும், ஆரம்பத்திலேயே பண்ணிக்கிட்டா ரொம்ப சேஃபா இருக்கும். அதாவது எப்ப பண்ணிக்கணும் அப்படின்னா 12 வீக்ஸ் the first trimester. 12 weeks the first trimester. first trimester அப்படிங்கிறது 12 weeks or 3 months. அவங்க கன்சீவ் ஆகி 3 மந்த்துக்குள்ளார அவங்க என்ன பண்ணிக்கணும், அபார்ஷன் பண்ணிக்கணும். அப்படி ஆரம்பத்திலேயே அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சேஃபா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். அதான் சொல்றாங்க ஏர்லி மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப். ஆரம்பத்திலேயே பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்களுக்கு எந்த உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது. சேஃப் அப் டு 12 வீக்ஸ் the first trimester. trimester அப்படிங்கிறது first 3 month. first trimester அப்படிங்கிறது first 3 month. அந்த first 3 மந்த்துக்குள்ளார அவங்க அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பாடிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஈஸியா அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான். 12 weeks the first trimester of pregnancy and generally has no impact on a woman's fertility. இதனால அவங்களுடைய இனப்பெருக்க திறனுக்கு எந்த பாதிப்பு இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்குள்ளார பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இனப்பெருக்க திறனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க has no impact on a woman's fertility. Abortion during the second trimester is more risky as the fetus becomes intimately associated with the maternal tissue. இப்போ ஒருவேளை அவங்க செகண்ட் ட்ரைம்ஸ்டர்ல இந்த அபார்ஷன் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க்னு சொல்றாங்க. இட் இஸ் எ மோர் ரிஸ்க். எப்ப செகண்ட் ட்ரைம்ஸ்டர். செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அப்படின்னா அடுத்த 3 மந்த்.
அடுத்த 3 மந்த்ல அவங்க போய் லேட்டா பண்றாங்க, அபார்ஷன் பண்றாங்க அப்படின்னா அப்ப ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா அந்த டைம்ல அந்த வயித்துல வளரக்கூடிய அந்த ஃபோட்டஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் த மெட்டர்னல் டிஷ்யூ, தாயினுடைய டிஷ்யூவோட அது இணைஞ்சிரும். அந்த குழந்தை தாயினுடைய டிஷ்யூவோட இணைஞ்சி ரொம்ப கனெக்ட் ஆயிரும். அப்ப அதுல அது வந்து பிரிச்சு எடுக்க முடியாது. அதனால செகண்ட் ட்ரைம்ஸ்டர்ல அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுல என்ன பண்ண முடியாது, இது சீக்கிரம் அபார்ஷன் பண்ண முடியாது. அது ரொம்ப ரிஸ்க், தாய்க்கும் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். அதான் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ abortion during the second trimester is more risky as the fetus becomes intimately associated with the maternal tissue. இந்த maternal அப்படின்னா மதர் அப்படின்னு அர்த்தம். maternal means மதர். அப்ப அந்த தாயினுடைய திசுவோட அந்த வளரக்கூடிய அந்த கரு ரொம்ப க்ளோஸ் ஆயிரும், ரொம்ப கனெக்ட் ஆயிரும். அதனால என்ன பண்ண முடியாது, அது ஈஸியா அபார்ஷன் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். இது தாய்க்கும் பிரச்சனை வரும். புரியுதுங்களா? அப்ப அபார்ஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர், ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்குள்ளார அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லது, தாய்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா legalized MTP in 1971 for medical necessity and social consequence with certain restrictions like sex determination, sex discrimination and illegal female feticides to avoid its misuse. ஆக்சுவலா என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னு ஒரு சில திட்டங்களை சொல்லியிருக்கு. அதாவது இந்த எம்டிபி வந்து சட்டபூர்வமாக்கியிருக்கு. எப்ப அப்படின்னா 1971ல கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்த எம்டிபியை சட்டபூர்வமா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா மெடிக்கல் நெசசிட்டி, சம் மெடிக்கல் நெசசிட்டி. புரியுது இல்லையா? மெடிக்கல் நெசசிட்டிக்காகவும் சோசியல் கான்சிக்வன்ஸ், சில சமுதாய விளைவுகளுக்காகவும் இந்த எம்டிபியை கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. சட்டபூர்வமா எம்டிபி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தது. எந்த இயர்ல? 1971ல அறிவிச்சிருந்தது. புரியுதுங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா இதுல சில ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்திருந்தாங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா இதுல வந்து செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இல்லீகல் ஃபீமேல் ஃபெர்டிசைட்ஸ் டு அவாய்ட். இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா இதுல வந்து பால் வேறுபாடு கிடையாது. செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், பால் வேறுபாட்டையும் இல்லீகல் ஃபீமேல் ஃபெர்டிசைட்ஸ், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக பெண் சிசு கொலை, சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது குழந்தைகளே பெண் குழந்தைன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து கொன்னுறது. வயிற்றுல வளரும்போது பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, பெண் குழந்தை வேண்டான்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவாய்ட் பண்றதை தடுக்கிறதுக்காகவும் இந்த எம்டிபி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? அதான் சொல்றாங்க செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இல்லீகல் ஃபீமேல் ஃபெர்டிசைட்ஸ், சட்டத்துக்கு புறம்பாக பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காகவும் பால் வேறுபாட்டை தடுக்கிறதுக்காகவும் இந்த எம்டிபி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த எம்டிபி பர்ஃபார்ம்டு இல்லீகலி பை அன்குவாலிஃபைடு குவாக்ஸ் இஸ் அன்சேஃப் அண்ட் குட் பி ஃபர்டைல். என்ன சொல்றாங்க அப்படின்னா சில பேர் இந்த அபார்ஷனை செஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக யாருக்கும் தெரியாம தவறான முறையில் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா போலியான டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அன்குவாலிஃபைடு குவாக்ஸ், போலி டாக்டர்னு சொல்லுவாங்க. அந்த போலி டாக்டர் கிட்ட போயிட்டு யாருக்கு தெரியாம அபார்ஷன் பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? அதனால அந்த மாதிரி போலியான டாக்டர் கிட்ட போயிட்டு அபார்ஷன் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஃபேட்டல், அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஏன்னா அவங்க வந்து போலி டாக்டர் வந்து சரியா படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதனால அவங்கள்ட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம். இதனால இட் லீட்ஸ் டு டெத், இறப்பு கூட வரலாம். அது மாதிரி அவங்கள்ட்டலாம் போகக்கூடாது. புரியுதுங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. MTP performed illegally by unqualified quacks
is unsafe and could be fatal. Fatal means death. MTB of the first conception may have serious psychological consequence. அதாவது MTB வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கன்சீவ் ஆகுறாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கருதரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கருதரிப்பை வந்து அபார்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க மனரீதியா பாதிக்கப்படுவாங்க. அதாவது சைக்காலஜிக்கல் கான்சிக்வன்ஸ், மனரீதியா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை அவங்களுக்கு, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் குழந்தைய போய் அபார்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த தாய் மனரீதியா அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கறதா இந்த அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. MTP of the first conception may have serious psychological consequence. அதனால ஒரு பெரிய பிரச்சனையை இது ஏற்படுத்தும், மனரீதியா பிரச்சனை வரும் அப்படிங்கறதா MTP. ஓகேங்களா? Next topic, sexually transmitted disease or STD. STD அப்படிங்கிறது sexually transmitted disease அப்படின்னு சொல்றோம். So sexually transmitted disease or venereal disease. அப்ப STD க்கு இன்னொரு பேர் சொல்லலாம். sexually transmitted disease க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? venereal disease அப்படின்னு சொல்லலாம். or reproductive tract infections. reproductive tract infection RTI அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க. STD ன்னு சொல்லலாம், BD ன்னு சொல்லலாம், venereal disease ன்னு சொல்லலாம், அப்புறம் reproductive tract infection RTI அப்படின்னு சொல்லலாம். or called as sexually transmitted infections. இந்த டோட்டலி சேர்த்துனா STI ன்னு சொல்லலாம். sexually transmitted infection அப்படின்னு சொல்லலாம். இந்த STD, BD, RTI எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? STI. இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். வாட் இஸ் STI அப்படின்னு கேட்டா இதுல இருந்து எடுக்கலாம். STD, BD, RTI இது எல்லாத்தையும் சேர்த்து STI ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே. நார்மலி sexually transmitted infections are transmitted from person to person during intimate sexual contact with an infected partner. இந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு இந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இன்ஃபெக்டட் பர்சன், இந்த STDயால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க கூட க்ளோஸா கான்டாக்ட் வச்சுக்கிறது, இன்டிமேட் செக்ஷுவல் கான்டாக்ட். என்ன கான்டாக்ட் இது? செக்ஷுவல் கான்டாக்ட். அவங்க கூட க்ளோஸா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரவும். புரியுதுங்களா? இந்த STD அப்படிங்கிற டிசீஸ் யாருக்கு இருக்கோ அவங்ககிட்ட செக்ஷுவல் கான்டாக்ட் யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதுங்களா? இருக்கிறவன்றது அந்த செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதான் சொல்றாங்க. நார்மலி STI are transmitted from person to person during intimate sexual contact with an infected partner. அவங்க கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கும் இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதுங்களா? ஓகே. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். Infections like hepatitis B and HIV are transmitted sexually as well as by sharing of infusion, needles, surgical instruments, etc. Actually, இந்த ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு இந்த டிசீஸ் பரவலாம். முக்கியமா என்னென்ன டிசீஸ் பரவும் அப்படின்னா, ஒன்று ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் HIV. தெரியும், HIVனா ஹியூமன் இம்யூனோ வைரஸ். HIV ஹெப்படைட்டிஸ் B டிசீஸும் இன்னொன்று என்னது HIV. இந்த ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகும். புரியுதுங்களா? transmitted sexually as well as by sharing of infusion needles. Sexual contact வச்சுக்கிட்டாலும் இந்த ரெண்டு டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆகும். யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து பரவும். இது செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமா பரவலாம். அப்படி இல்லைன்னா இன்ஃபியூஷன் நீடில்ஸ்
இப்போ ஹெச்ஐவி ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஊசி மூலமா ஸ்ப்ரெட் ஆயிடும். புரியுதுங்களா? அதான் இன்ஃபியூஷன் நீடில்ஸ், சிரஞ்ச். ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஐவி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்றோம். அந்த சிரஞ்சை அப்படியே ஒருத்தவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிரஞ்சு மூலமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும் ஹெச்ஐவி. புரியுதுங்களா? அதான் இன்ஃபியூஷன் நீடில்ஸ். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஏதாவது ஆப்ரேஷன் பண்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது அதில் நிறைய சிசர் யூஸ் பண்றாங்க, நைஃப் யூஸ் பண்றாங்க, ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அப்படியே வாஷ் பண்ணாம வேற ஒருத்தங்களுக்கு சர்ஜரிக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். யாருக்கு ஹெச்ஐவி பேஷண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு ஏதாவது சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அப்படியே வேற ஒருத்தங்களுக்கு சர்ஜரி பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். புரியுதுங்களா? இன்ஃபியூஷன் நீடில்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. With infected people, blood transfusion or from infected mother to baby. அடுத்தது யாரு ஹெச்ஐவியால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய பிளட்டை ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு இருந்து பிளட்டை நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றோம், வேற ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அந்த பிளட் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஹெச்ஐவி. புரியுதுங்களா? அதுவே இப்ப ஒரு தாய்க்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா என்னாகும்? அந்த தாயிடம் இருந்து குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும், தாயிடம் இருந்து குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். புரியுதுங்களா? சோ next, sexually transmitted disease or STD. ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம்? STDன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஆர் வெனரல் டிசீஸ், VDன்னு சொல்லலாம். VDனா வெனரல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், RTIன்னு சொல்லலாம். ஷார்ட் ஃபார்மில் RTIனா reproductive tract infection are called as sexually transmitted infections, STI. இந்த மூணையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? STIன்னு சொல்றோம். எது மூணு? STD, VD, RTI. இந்த மூணையும் சேர்த்து டோட்டலா நம்ம என்ன சொல்லலாம்? STI, sexually transmitted infection அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 2 மார்க் நோட் பண்ணிக்கலாம். What is STI அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் சொல்லணும். அடுத்தது, நார்மலி STI ஆர் transmitted from person to person during intimate sexual contact with an infected partner. ஆக்சுவலா இந்த STD அப்படிங்கிற டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? பீப்புள் டு பீப்புள். ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, ஒன்னு செக்ஷுவல் கான்டாக்ட், இன்டிமேட் செக்ஷுவல் கான்டாக்ட். யார் கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு STD இருந்துச்சுன்னா
அவங்கள்ட்ட இருந்து வச்சுக்கிறவங்களுக்கு பரவிடும். புரியுதுங்களா? இந்த எஸ்டிடி யாருக்கிட்ட இருக்கோ அவங்களோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதான் இன்டிமேட் செக்ஷுவல் கான்டாக்ட் வித் an infected partner. Infections like hepatitis B and HIV are transmitted sexually as well as by sharing of infusion needles, surgical instruments, etc. Actually, இந்த ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற டிசீஸும் ஹெச்ஐவி அப்படிங்கிற டிசீஸும் ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதுங்களா? ஹெச்ஐவி உங்களுக்கு தெரியும், ஹியூமன் இம்யூனோ வைரஸ். ஹெப்படைட்டிஸ் பி, இந்த ரெண்டு டிசீஸும் ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. அது எதன் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, பொதுவா இது வந்து இன்ஃபியூஷன் நீடில்ஸ். நீடில், இன்ஃபியூஷன் நீடில் அப்படின்னா இப்போ ஊசி போடுறாங்க இல்லையா, அந்த ஊசி போடுற அந்த சிரஞ்சில் இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஹெச்ஐவி பேஷண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த நீடில்ஸில் இருந்து அதே நீடிலை வேற ஒருத்தங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டு பிளட்டு இதில் ஒட்டிகிட்டு இருக்கும், இந்த நீடில்ஸில் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படியே இந்த நீடில்ஸ் வேற ஒருத்தங்களுக்கு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். அதான் சொல்கிறாங்க, transmitted sexually as well as by sharing of infusion needles. நீடில் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும் ஹெச்ஐவி. அப்புறம் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். யாருக்கு ஹெச்ஐவி இருக்கோ அவங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டா அவங்கள்ட்ட இருந்து வச்சுக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிரஞ்ச் யூஸ் பண்ணலாம், நீடில்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்சிப்ஸு, நைஃபு, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த ஆப்ரேஷன் அப்போ யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கிட்ட யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம சர்ஜிக்கலுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும், ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அடுத்தது, வித் இன்ஃபெக்டட் பீப்புள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா ஹெச்ஐவி பேஷண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து பிளட் நம்ம வாங்குறோம், தெரியாது ஹெச்ஐவி பேஷண்ட்னு தெரியாது, அவங்கள்ட்ட இருந்து பிளட்டு வாங்கி வேற ஒருத்தங்களுக்கு பிளட் வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பிளட் மூலமா ஹெச்ஐவி டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அதான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஆர் ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு பேபி. இன்ஃபெக்டட் மதர் டு பேபி. இப்போ ஒரு தாய்க்கு வந்து ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருக்கு, அந்த அம்மா கிட்ட இருந்து பிளட் எங்க போகும்? குழந்தைக்கு போகும், தொப்புள் கொடி மூலமா போகும். அதான் பிளசண்டான்னு சொல்லுவோம். பிளசண்டா அப்படிங்கிற தொப்புள் கொடி மூலமா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆகும். அப்ப அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருந்துச்சுன்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் அந்த ஹெச்ஐவி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். புரியுதுங்களா? அதான் என்ன சொல்றாங்க, infected from infected mother to baby. People in the age of 15 to 24 years are prone to these infections. பொதுவா எந்த ஏஜ்ல அதிகமா இன்ஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா 15 to 24 years. 15 to 24 ஏஜ்ல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். 15 to 24 ஏஜுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, இந்த மாதிரி டிசீஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகே, த பாக்டீரியல் எஸ்டிஐ ஆர் கொனேரியா, சிஃபிலிஸ், கான்குராய்டு, கிளாமிடியாசிஸ் அண்டு லிம்போகிரானுலோமா வெனரம். இதெல்லாம் வந்துன்னா பாக்டீரியல் எஸ்டிஐ. இது ஒரு டைப், பாக்டீரியாவால் வரக்கூடிய எஸ்டிஐ. பாக்டீரியாவால் வரக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். என்னென்னலாம் சொல்லலாம்? இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். வாட் ஆர் த பாக்டீரியல் எஸ்டிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா கொனேரியா, இது ஒரு செக்ஸ் எஸ்டிடி, கொனேரியா. சிஃபிலிஸ், அப்புறம் கான்குராய்டு. கான்குராய்டு அப்படிங்கிறது அந்த இனப்பெருக்க உறுப்புகளில் புண்ணு ஏற்படுறது,
கான்க்ராய்டு, கிளாமிடியாசிஸ் அண்ட் லிம்போகிரானுலோமா வெனரம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம், அடுத்த டாபிக் வருது. அதில் நீங்கள் ஒவ்வொரு டிசீஸை பற்றியும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் என்னது? பாக்டீரியல் எஸ்டிஐ. 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். புரியுங்களா? இதெல்லாம் பாக்டீரியாவால் வரக்கூடிய எஸ்டிஐ. அடுத்தது வைரல் எஸ்டிஐ. வைரஸால் வரக்கூடிய டிசீஸ் என்ன? அதான் வைரல் எஸ்டிஐ அப்படின்னு சொல்கிறோம். வைரல் எஸ்டிஐ. வைரல் எஸ்டிஐ ஆர் ஜெனிட்டல் வார்ட்ஸ். ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் எய்ட்ஸ். இந்த 3 வைரஸால வரக்கூடிய நோய்கள். புரியுதுங்களா? வைரல் எஸ்டிஐ அப்படிங்கிறது என்னன்னா சொல்லலாம், ஜெனிட்டல் வார்ட்ஸ். ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் எய்ட்ஸ். இந்த 3 வைரல் எஸ்டிஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரைகோமோனியாசிஸ் இஸ் ஏ புரோட்டோசோவன் எஸ்டிஐ. இப்போ ட்ரைகோமோனியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ். அப்போ புரோட்டோசோவனால வரக்கூடிய நோய்கள் என்னென்ன? Trichomoniasis is a protozoan STI and candidiasis is a fungal STI. Candidiasis. Candidiasisங்கிற வாயில் வரக்கூடிய புண்ணு. Candidiasis வாயில் வரக்கூடிய ஒரு விதமான ஃபங்கல் டிசீஸ். இது ஃபங்கஸால வரக்கூடிய STI. இது ஒரு டைப். இது எல்லாமே 1 மார்க் தான். Trichomoniasis is a protozoan STI. Trichomoniasisம் candidiasisம் என்னது? இது எல்லாமே எஸ்டிஐ, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் தான் இது எல்லாமே. புரியுதுங்களா? அப்ப எஸ்டிஐ காஸ்டு பை பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா ஆர் பாராசைட்ஸ். பொதுவா எஸ்டிஐ எதனாலலாம் வரலாம்? எஸ்டிஐ எதனால வரலாம் அப்படின்னா பாக்டீரியாவால வரலாம் எஸ்டிஐ, ஆர் ஃபங்கை ஃபங்கஸால வரலாம், ஆர் புரோட்டோசோவா புரோட்டோசோவனால வரலாம். புரோட்டோசோவனா தெரியும் இல்லையா? புரோட்டோசோவன்ல என்னென்னலாம் இருக்கு? அமீபா, யூக்ளினா, பாரமிசியம், பிளாஸ்மோடியம்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான உயிரினங்கள் மூலமாகவும் இந்த எஸ்டிஐ வரலாம். ஆர் பாராசைட்ஸ், ஒட்டுண்ணிகளாலையும் வரலாம். பாராசைட்ஸ்னா ஒட்டுண்ணிகள், ஒட்டுண்ணிகளாலையும் வரலாம். ஸோ இதெல்லாம் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்டர். இதெல்லாம் பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவன், பாராசைட்ஸ். இதெல்லாம் எஸ்டிஐயை ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ். அடுத்தது parasites can be treated with antibiotics or other medicines, whereas STI caused by virus cannot be treated but the symptoms can be controlled by antiviral medications. பொதுவா இதை வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? இந்த STI or STD இந்த மாதிரியான டிசீஸை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், என்ன மாதிரியான மெடிசன் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் அதர் மெடிசன்ஸ், மற்ற மெடிசன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். வேரஸ் STI caused by virus cannot be treated. ஆனா வைரஸால வரக்கூடிய STI வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க. வைரஸால வரக்கூடிய STI-யை நம்ம என்ன பண்ண முடியாது? இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. caused by virus cannot be treated but the symptoms can be controlled. ஆனா அந்த நோயால, வைரஸால வரக்கூடிய நோயினுடைய சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த டிசீஸை கியூர் பண்றது கஷ்டம். ஆனா என்ன பண்ண முடியும்? அதனுடைய சிம்டம்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல்டு பை ஆன்டிவைரல் மெடிகேஷன். அதுக்கு என்ன மெடிசின்ஸ் கொடுக்கலாம்? ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸ். வைரஸுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மருந்து. ஆன்டிவைரல் அப்படின்னா வைரஸுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய மருந்து. ஆன்டிவைரல் மெடிகேஷன், வைரஸுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய மருந்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா அந்த டிசீஸ், வைரஸால வரக்கூடிய டிசீஸை கியூர் பண்றது கஷ்டம். லேட்டக்ஸ் காண்டம்ஸ் usage greatly reduces the risk but does not completely eliminate the risk of transmission of STI. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, லேட்டக்ஸ் காண்டம், லேட்டக்ஸால் செய்யப்பட்ட காண்டம், நிரோத்னு சொல்லுவாங்க. லேட்டக்ஸால் செய்யப்பட்ட காண்டம் ஆர் நிரோத் தமிழ்ல. அந்த நிரோத்தை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? அவங்க செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கும் போது அந்த காண்டத்தை பயன்படுத்துறது.
அப்படி பயன்படுத்தினாங்கன்னா ஓரளவுக்கு அந்த டிசீஸ் வராம தடுக்கலாம். வைரஸால வரக்கூடிய டிசீஸ் எய்ட்ஸ், புரியுதுங்களா? எய்ட்ஸ் அப்படிங்கிற டிசீஸை நம்ம தடுக்க முடியும் அந்த காண்டத்தை யூஸ் பண்றதுனால. ஆனா ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அதான் சொல்றாங்க, பட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எஸ்டிஐ. எஸ்டிஐயால வரக்கூடிய அந்த டிசீஸை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடிஸ். பிரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி, இந்த எஸ்டிடியை நம்ம எப்படி தடுக்க முடியும்? அதான் பிரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடின்னு சொல்றோம். ஒன்று, அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர் ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். இந்த டிசீஸை நம்ம தடுக்கணும் அப்படின்னா எதை அவாய்ட் பண்ண சொல்றாங்க? தெரியாதவங்கள்ட்ட செக்ஸ் கான்டாக்ட் வச்சுக்க கூடாது. முன்ன பண்ண தெரியாதவங்க, முன்ன பண்ண தெரியாதவர்களிடத்தில் என்ன பண்ணக்கூடாது? செக்ஸ் வச்சுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதான் சொல்றாங்க, அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர். அன்னோன் பார்ட்னர்னா யாரு? முன்ன பண்ண தெரியாதவங்களிடத்துல அவங்க கூட செக்ஸ் கான்டாக்ட் வச்சுக்க கூடாது. அப்படி இல்லைன்னா மல்டிபிள் பார்ட்னர்ஸ், ஒருத்தர் பல பேர்த்தோட செக்ஸ் வச்சுக்கிறது, ஒருத்தர் பல பேரோட செக்ஸ் வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ்டிடியை நம்ம என்ன பண்ண முடியும்? தடுக்க முடியும். ரெண்டாவது, யூஸ் காண்டம்ஸ். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? யூஸ் காண்டம்ஸ். காண்டத்தை நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும், கம்பல்சரி யூஸ் பண்ணணும். யாரெல்லாம் செக்ஸ் கான்டாக்ட் வச்சுக்கிறாங்களோ அவங்க காண்டம் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த எஸ்டிடி வராம தடுக்க முடியும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் டவுட் கன்சல்ட் எ டாக்டர் ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் கெட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட். அது என்ன பண்றாங்கன்னு என்ன சொல்றாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் டவுட், ஒருவேளை அவங்களுக்கு டவுட் வருது, ஓ நம்மளுக்கு வந்து எஸ்டிடி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோ. எஸ்டிடி இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரியுது, எஸ்டிடி இருக்கு அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. அப்படி சிம்டம்ஸ் தெரியும் போது அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டவுட் வரும்போது அவங்க யார்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணலாம்? டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, ஒருவேளை எஸ்டிடி இருக்குமா அப்படின்னு யார்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம்? டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதான் சொல்றாங்க, இன் கேஸ் ஆஃப் டவுட் கன்சல்ட் எ டாக்டர் ஃபார் டயக்னோசிஸ். இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். அண்டு கெட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட். அவர்கிட்ட இந்த எஸ்டிடியை கியூர் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டா கியூர் ஆகணும்னா அந்த டாக்டர்கிட்ட என்ன பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம 3 waysல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எஸ்டிடி அப்படிங்கிற டிசீஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது ஒரு 3 மார்க் நோட் பண்ணிக்கி. 3 பாயிண்ட் இருக்கு. ஹவு டு ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், 3 மார்க்குக்கு பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃபுல்லாக எதை பற்றி பார்த்துருக்குறோம்? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எஸ்டிடி. இது டோட்டலாக ஒரு 5 மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 5 மார்க் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் கொஸ்டின்ஸையும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.